வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். நார்த் இந்தியாவில் ஒரு 4 ஸ்டூடெண்ட்டு வெறும் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதி 50% மார்க் வாங்கியிருக்காங்க. என்ன ஒரு ஐடியா பார்த்துங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஜோன்பூரில் வீர் பகதூர் சிங் பூர்வாஞ்சல் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் இயர் பிஃபார்ம் செமஸ்டர் எக்ஸாம் நடந்திருக்கு. ஃபார்மசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு 4 பேருக்கு மட்டும் 50லேருந்து 54% வரைக்கும் மார்க் போட்டிருக்காங்க. அந்த மார்க் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு, அதுவும் முன்னாள் மாணவர் ஒரு சந்தேகம் ஆர்டிஐயில் என்கொயரி போட்டிருக்காரு. அந்த 4 பேர் மட்டும் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ஜெய் பஜ்ரங்பலி இந்த வாசகங்களே பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்காங்க. இன்னொருத்தன் கிரிக்கெட் வீரர் பேர்லாம் எழுதி வச்சுருந்துருக்கானா. இதை விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் திவ்யான்ஷு சிங் அப்படிங்கிறவர் தான் இப்போ அந்த என்கொயரி போட்டு இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இவர் ஆர்டிஐயில் என்கொயரி போட்டதும் கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் தான் இப்போ விசாரணைக்கு உத்தரவு போட்டு இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதில் 2 பேராசிரியர்கள் லஞ்சம் வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. வெறும் ஜெய் ஸ்ரீராம், ஜெயன்மோகன் எழுதணும்னு சொன்னால் நம்ம ஆளுங்களாம் சூப்பராக எழுதுவாங்களே, முதல்ல அதையாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுதியிருக்கானுங்களான்னு அதை கொஞ்சம் செக் பண்ணணும். நம்ம ஆளுங்களாம் ஓம் முருகா போற்றி எழுத சொன்னால் அழகாக எழுதுவாங்க. வழக்கமாக இங்கெல்லாம் கொஸ்டின் கான்செப்ட் தெரியலனா கேள்வியே எழுதி வச்சுட்டு வருவானுங்க, பார்த்துருவோம். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஃபார்மசி படிக்கிறவனுங்க ஜெய் ஸ்ரீராம் எதுக்கு எழுதுனானுங்க? பரவாயில்ல, வெறும் பேப்பரை கொடுக்காம அதையாவது எழுத சொன்னானுங்களே. சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.